ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிரம்ம கமலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவனுக்கு பிடிச்ச பூக்களில் இந்த பிரம்ம கமலமும் ஒன்று. இந்த பூ பார்க்க தாமரை பூ மாதிரியே இருக்கும். இது செடியில் பூக்கக்கூடிய தாமரை பூன்னு சொல்லப்படுது. இந்த பிரம்ம கமலமானது வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பூக்கும். என்னதான் வருஷத்தில் ஒரே ஒரு முறை பூத்தாலும் இந்த பூவை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த பூ பூத்து கொஞ்ச நேரத்திலேயே வாடிடும். 2லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் இந்த பூ பூக்கும். இந்த பூவோடைய வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் பூக்கிறப்ப அப்படி ஒரு வாசம் இருக்கும். இந்த மல்லிகைப்பூ பூக்கிறப்ப எப்படி வாசம் இருக்குமோ இந்த பூவுக்கும் அதே மாதிரி ஒரு வாசம் இருக்குது. இந்த பிரம்ம கமலமானது நிறைய நிறங்களில் இருக்கும். இத்தனை நிறங்கள் இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் வரக்கூடிய பிரம்ம கமலம் தான் சிவனுக்கு மிகவும் உகந்த பூன்னு சொல்லப்படுது. இந்த பிரம்ம கமலமானது இரவில் மட்டும்தான் பூக்கும். கடைகள்லையோ கோவில்கள்லையோ அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த பூ இரவிலேயே பூத்து இரவிலேயே வாடி போயிடும். அப்படி பூக்கிறப்ப இந்த பிரம்ம கமலத்தை சிவனுக்கு வச்சு வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் இந்த பூ பூக்கிறப்ப அந்த செடிக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த செடிக்கு கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி வழிபாடு பண்ணால் நம்ப வைக்கிற வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லப்படுது. சரி, இப்போது இந்த பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை பிரம்மதேவர் நான் தான் படைப்பின் கடவுள் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு இருந்தாராம். அதை பார்த்த சிவன் பிரம்மதேவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பூவை உருவாக்குனாரு. இந்த பூவை உருவாக்கி அடிமுடி கதை மாதிரியே இந்த பூவோடைய அடியும் முடியும் கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார். அப்படி தேடி போன பிரம்மதேவர்னால பூவோடைய அடியும் முடியும் பார்க்க முடியலையாம். பிரம்மனோட ஆணவம் அடங்கி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இந்த பூவை சிவனுக்கு வச்சு வழிபட்டாராம். அப்படி பிரம்மதேவர் இந்த பூவை வச்சு சிவனை வழிபட்டதால் இந்த பூவுக்கு பிரம்ம கமலம்னு பேர் வந்துச்சான். சரி, ஆனால் இது இரவில் மட்டும் பூக்கக்கூடிய காரணம் என்ன, அதை பற்றி பார்ப்போமா? இதுவும் ஒரு சாபத்தினால தான் நடக்குது. தாமரைப்பூ தண்ணியில் பூத்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும். செடியில் பூக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும்ல. பிரம்மனோட ஆணவத்தை அழிக்க தான் இந்த பூவை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த பூவே ஆணவத்தோட மற்ற பூக்களை விட நான் தான் அழகாக இருக்கேன்னு ஒரு கர்வத்தோட மற்ற பூக்களை எல்லாம் ஏளனமாக பேசிச்சான். இதை பார்த்த சிவன் கோவப்பட்டு, உன்னுடைய அழகுனால மற்ற பூக்களை நீ ஏளனமாக பார்க்குறையா? இனி உன்னுடைய அழகை யாருமே பார்க்க முடியாமல் போகட்டும். நீ இரவில் அதுவும் கொஞ்ச நேரம் மட்டும் பூத்து வாடி போயிடுவேன்னு சாபம் கொடுத்தாராம். அதனால தான் இந்த பிரம்ம கமலம் பூ இரவில் மட்டும் பூக்கும்னு சொல்லப்படுது. இந்த பூ பூக்கிற அன்னைக்கு இந்த பூவை வச்சு சிவனை வழிபடணும்னு சொல்லப்படுது. இந்த பூவுக்கும் கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த வீடியோ கொண்டரை பூவை பற்றி போடலான்னு இருந்தேன். அதோடைய இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இல்லாததால் இந்த வீடியோலே கண்டினியூ பண்ணுறேன். இந்த கொண்டரை பூவை பற்றி சுந்தரர், அப்பர், ஔவையார் அவங்களுடைய பாடல்களில் சொல்லியிருக்காங்க. தேவாரமில் கூட இந்த கொண்டரை பூவை பற்றி சொல்லியிருக்காங்க. இது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூன்னு சொல்லப்படுது. நிறைய தேடி பார்த்தேன், ஆனால் இந்த பூவோடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சிக்க முடியலை. உங்களுக்கு இந்த பூவை பற்றி தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிரம்ம கமலம் பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.